Hi friends, welcome to Kitchen Guru. நாம இன்னைக்கு பார்க்க போறது சீப்பு முறுக்கு. நீங்க இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோவை உடனடியாக பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வறுத்த ஈரரிசி மாவு 1 கப். இந்த முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா மேலே இருக்கிற இன்ஃபோ கார்டை கிளிக் பண்ணி பாருங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை, துருவிய தேங்காய் 1/2 கப், தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் காரப்பொடி, தேவையான அளவு உப்பு. நாம் இப்போ பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சலிச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. நம்ம இப்போ பாலை வடிகட்டிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மாவு பிசையலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துங்க. அரிசி மாவு, காரப்பொடி, தேவையான அளவு உப்பு, இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். மாவு இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. தேங்காய் பாலை நல்லா சூடு பண்ணி ஊற்றணும். இதுக்கு வெந்நீர் ஊற்றி தான் பிசையணும். நம்ம இப்போ தேங்காய் பாலை சூடு பண்ணலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு தேங்காய் பால் நம்ம இப்போ மாவில் ஊற்றிடலாம். நல்லா சூடாக இருக்கும். கை வைக்காதீங்க, கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். வெந்நீர் குடிச்சா அங்கே போயிடலாம். தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்ச பிறகு தான் ஊற்றி நம்ம பிசையணும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. மாவில் ஊற்றி பிசையலாம். இப்போ நம்ம வெந்நீர் ஊற்றலாம். கை வைக்காதீங்க, நல்லா சூடாக இருக்குது. நம்ம முதல்ல பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோம்னா மாவு வெந்துடும். அதனால் மாவு பிசைஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும்.
இப்போ மாவு ஆறிடுச்சு. நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசையலாம். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு இப்போ மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. பொட்டுக்கடலை மாவு சேர்த்த பிறகு தண்ணி பத்தலைன்னா வெந்நீர் தான் ஊற்றணும். நல்லா கொதிக்கிற வெந்நீர் தான் ஊற்றணும். பச்சை தண்ணி சேர்க்கவே கூடாது. அப்போ தான் நல்லா குழகுழப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். காய் கட் பண்ணுற பிளேட்டு இல்லை சில்வர் பிளேட்டில் நீங்கள் இதுமாரி எண்ணெய் தடவிக்கோங்க. முறுக்கு உழக்குலையும் எண்ணெய் தடவிக்கலாம். வில்லை இங்கே பாருங்கள், இந்த சீப்பு முறுக்கு வில்லை வந்து இதுமாரி கோடு கோடாக இருக்கும். இதை வந்து நம்ம உழக்கில் போட்டுக்கலாம். நம்ம மெதுவாக இப்படி அழுத்தினோம்னா நல்லா வெந்த மாவு நல்லா வரும். வேகமாக போட்டிங்கன்னா இதுமாரி பெண்டு விழும். அதனால் மெதுவாக அழுத்துங்க. ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இப்படி ஒட்டி நம்ம இப்படி அடுக்கி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. இதே போல நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். மாவை நம்ம கையில் அழகாக சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நான் இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறிட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ இந்த முறுக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடணும். ஆனால் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன்னா அது நெளியாமல் உடையாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ இந்த தட்டை எடுத்துடலாம். இப்போ முறுக்கு வந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டோம்னா ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு செவுந்துடும். அதனால் இப்படி போட்டோம்னா நமக்கு எல்லாம் ஒரே அளவில் வேகும். கொஞ்சமாகவே நம்ம வைக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். வேகிறதுக்கு இடம் வேணும்.
சீப்பு முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு குழந்தைங்க கையில் அழகாக மாட்டிக்கிட்டு பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.